அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஸ்கூல் படத்தோட விமர்சனம். ஸ்கூல் என்ன ஒரு டைட்டில், பள்ளிக்கூடம் அப்படின்னு தங்கார் பச்சான் எடுத்துட்டாரு. அதனால இவங்க ஸ்கூல்னு பேர் வச்சிருப்பாங்க போட்டிருக்கு. ஆனால் இது தங்கார் பச்சான் பள்ளிக்கூடம் மாதிரி கிராமத்து பள்ளி அல்ல, ஸ்கூல் அல்ல. இது நகரத்து ஸ்கூல். அதுவும் ஸ்கூல் மட்டும் இல்லை, இந்த பசங்க எல்லாரும் நான் கூட சொல்லுவேன் அப்பப்போ, இந்த எல்லாரும் டாக்டராகவும் கலெக்டராகவும் ஆகிட்டா எவன்டா மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது. அதனால் எல்லாத்துக்கும் எல்லா விதமான படிப்பையும் படிக்கிற மாதிரி பசங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிக்க விடணும் அப்படிமா. அதை தான் இந்த படத்தோட கதை களம் சொல்லியிருக்குது. ஆனால் இது கூட கொஞ்சம் ஆவி அமானுஷ்ய சக்தி எல்லாம் என்ன ஸ்கூலில் ஆவியா, ஆமாங்க, அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும். ஸ்கூலில் ஆவி அமானுஷ்ய சக்தி ஏன் வருது அப்படிங்கிறது தான் உண்மையாக அருமையாக யோசிச்சிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே வித்யாதரன். அவர் யோசித்த அளவுக்கு இந்த படத்தை காட்சிப்படுத்தியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரசிகர்களில் ஓரளவு படுத்தாமலும் இருந்திருக்கும். அதை நம்ம சொல்லணும். காட்சிப்படுத்தலில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் சீன்ஸ், அதுவும் ஜாதி பார்ப்பாங்க, மதம் பார்ப்பாங்க, பசங்களுக்கு இடையில ஜாதி மதத்தை சொல்லி விட்டோம்னா ஒருத்தன் அடிச்சுப்பான் அப்படின்னு அடிக்கடி டைலாக் வர்றதெல்லாம் கொஞ்சம் அவர்ஷனாக இருந்தது. ஆனால் ஒரு அருமையான கதைக்களத்தை இந்த ஸ்கூல் படத்தில் யோசிச்சிருக்கிறாரு, எடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஆர்கே வித்யாதரன் இந்த படத்தில் உலகநாத சுவாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாரு. அதற்காக அவரை பாராட்டலாம். படத்தில் யோகி பாபு, பூமிகா சாவ்லா, KS ரவிக்குமார், பகவதி பெருமாள், பக்ஸ், சாம்ஸ், நிழல் ரவி அவங்க கூட இந்த ஆர்கே வித்யாதரன் இருக்காங்க. இன்னும் நிறைய சின்ன சின்ன பசங்க 11th 12th படிக்கிற வயசில் நிறைய பசங்க அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் இந்த இந்த பள்ளியில் பிரின்ஸ்பாலாக இருக்கிறவர் பக்ஸு. அவர் ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் என்னன்னா, நீ உன் லட்சியத்தை அடைய போராடணும், நீ டாக்டராக தான் ஆகணும், நீ இன்ஜினியராக தான் ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோடு படிக்கணும் அப்படின்லாம் எழுதியிருப்பார். இல்லையா முடியலையா அப்படிங்கிற ரேஞ்சில் ஏதோ எழுதி வச்சுருப்பார் அவர் வந்ததெல்லாம். அந்த புக்கு லைப்ரரியில் ஒரு நாள் 5 காப்பி அப்படியே எரியும். ஏன்டா எரியுதுன்னு பார்த்தா கதைக்குள்ளார நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸால் பாதிக்கப்பட்ட 2 பள்ளி மாணவர்கள், அதாவது சூசைட் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க. அவங்க ஏன் சூசைடா கொலையா அப்படிங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளார வருது. 2 பள்ளிக்கூடத்துக்கு இடையில போட்டி. இந்த பள்ளிக்கூடத்தை ஒழிச்சு கட்ட ஒரு மஸ்தான் பாய் கிட்ட, அவர் தான் நிழல் ரவி, அவர்கிட்ட போட்டி பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தோட நம்பர் 1 இடத்த கீழே தள்ளணும், நம்ம பள்ளிக்கூடம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்களுக்குள்ளார ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தி இந்த ஸ்கூலை பந்தாட நினைக்குது. அதுக்கு மஸ்தான் பாய் நிழல் ரவி இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு இடையில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிறாரு. சாதி சண்டையாக மாறுது, சில இடங்களில் ஈகோ சண்டையாக மாறுது, சில இடத்துல காதல் சண்டையாக மாறுது. இதனால் ஒரு 2 3 மாணவிகள் இறந்துடுறாங்க. அவங்களோட ஆவி ஸ்கூலை கட்டி காக்க நினைக்குது. அவங்களோட ஆவி மட்டும் இல்லை, கனகவேல் வாத்தியாராக வர்ற யோகி பாபுவும், அன்பரசியாக வர்ற பூமிகா சாவ்லாவும் என்ன மாதிரி கருத்துடையவங்க. அதாவது எல்லாரும் இன்ஜினியராகவும் டாக்டர் ஆகணும்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்களுக்கு பயிற்றுவிக்க பாருங்க அப்படிங்கிற கேரக்டர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாரு பகவதி பெருமாள், பக்ஸ் பிரின்ஸ்பால் நம்பிராஜனாக வர்றவர். அவர் பசங்களுக்குள்ளார இந்த ஈகோ மோதலை ஏற்படுத்த அவரோட புக்கும் ஒரு காரணமாக இருக்குது. KS ரவிக்குமார் இன்ஸ்பெக்டராக காளீஸ்வரனாக வராரு. அவருடைய மகனும் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான். அவனும் எதிர்பாராமல் இந்த ஈகோ மோதலில் அகால மரணம் அடைகிறான். அவனுக்கு கருப்பு பேட்ச் கூட குத்தி அஞ்சலி செலுத்த பசங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதி பிரிவினை இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்கூல் நம்பர் 1 நிலையிலிருந்து கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டதா, இல்லை மஸ்தானோட மந்திர தந்திரங்களால், இல்லை ஆர்கே வித்யாதரன் உலகநாத சுவாமியோட உபயத்தால். இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான். அவரும் ஒரு அந்த உலகநாத சுவாமிங்கிற கேரக்டர் அந்த இப்போ நம்ம பாகிஸ்தான் ஏவுகணை ட்ரோன்லாம் அனுப்புனா நம்ம ஏவுகணைகளை அனுப்பி அதில் தகர்த்தெறிஞ்சோம்ல, அந்த மாதிரி அவர் மந்திரம் பண்ணி இந்த பிள்ளைங்கள இந்த சில ஆவி அமானுஷ்ய சக்தி பிள்ளைகளை அனுப்பி எப்படி மற்ற மாணவர்கள் உடம்புல கெடுக்க நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் இந்த உலகநாத சுவாமி இந்தியா மாதிரி எப்படி தடுத்து இந்த பள்ளியை மீண்டும் நம்பர் 1 நிலைக்கு கொண்டு வர்றாரு
அப்படிங்கிறது தான். இதுக்கு முதல்ல எதிர்ப்பா இருக்கிற நம்ம பிரின்சிபால் நம்பிராஜனும், அ இன்னும் பலரும் பின்னாடி எப்படி அவங்களோட ஒண்ணா ஒத்து போறாங்க, ஸ்கூல தூக்கி நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையும் களமும். இதுல இந்த ஆவி, அமானுஷ்ய சக்திலாம் வித்தியாசமா சிஜில அ இந்த மாணவர்களோட உடல்ல புகுறதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக அந்த படத்த பாராட்டலாம். ஆனா நிறைய காட்சிகள் திரும்ப திரும்ப வந்து ஒரு ஒ இந்த படத்த வந்து ஒரு பெரிய படமா, அதாவது ரொம்ப நீளமான படமா காட்டுறத இயக்குனர் நெனச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். ஒரே மாரி சீன்கள், ரிப்பீட்டட் சீன்கள். அதுவும் நிழல்கள் ரவி, ஆர்கே வித்யாதரன் இவங்க 2 பேரும் அந்த மந்திர ஜாலங்கள், தந்திரங்கள பண்றதெல்லாம் வந்து அ ஏதோ பண்ணணுன்றதுக்கு பண்ண மாரி சில சீன்ஸ் இருந்தது. அவைகள தவிர்த்திருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் பெரிய பலம். அது மாரி ஆதித்யாவோட ஒளிப்பதிவு, ஆதித்யா கோவிந்தராஜோட ஒளிப்பதிவும் பக்கா பலம். ராகவ் அரசோட எடிட்டிங், படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் பக்கா தொகுப்பா இருந்திருக்கலாம். எங்க அவர வந்து அ ஆர்கே வித்யாதரன் உலகநாத சுவாமி கைய கட்டி போட்டாரான்னு தெரியல. அது மாரி ஸ்ரீதரோட கலை இயக்கமும் பாராட்டணும். அந்த ஸ்கூலு, அந்த செட்டப்லாம் பிரமாதமா இருந்தது. இந்த படத்துக்கு உண்மையாவே அ இளையராஜாவோட மியூசிக்கும், ஆதித்ய கோவிந்தராஜோட ஒளிப்பதிவும் பக்கா பலமா இருந்தது. ஆர்கே வித்யாதரனோட இயக்கத்துக்கு. அதற்காகவே அவங்கள வந்து பாராட்டலாம். இந்த படத்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்டரி ஆர்கே வித்யாதரனே தயாரித்து கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு. அதற்காக ஆர்கே வித்யாதரனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். புதுமையான காட்சிகள் பல இருக்குது. ஆனா, சில பழமையான காட்சிகளால அவை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நம்மள ஈடுபடுத்த வைக்கல. ஆனா, சில சீன்ஸ்லாம் இந்த மாணவர்கள் பண்ற கோமாளித்தனம், அந்த அ அவங்களுக்குள்ளார ஆவிகள் பூந்துட்டு அடிக்கிற கூத்து, அதுவும் ஒரு இடத்துல ஒரு கும்பலா மாணவிகள் இருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம கே.எஸ். ரவிக்குமாரோட பையனோட ஆவி அந்த ஒரு ஒரு மாணவிக்குள்ளாரையும் புந்து அவங்கள வந்து ஆட்டுவிக்கிற விதம், அது மாரி இன்னொரு மாணவியோட ஆவி பூந்து ஆட்டுவிக்கிற விதம்லாம் வேற லெவல். அந்த பையன் என்னதான் லவ் பண்ணணும்னு ஒரு பொண்ணு பின்னாடி போறது, இன்னொரு பையன் கூட பேசவே கூடாதுன்னு கட்டளை இடுறதெல்லாம், ஆவி ஈட்டி எறிஞ்சு அவன கொல்றதெல்லாம் சீன்ஸ்லாம் புதுமையா இருந்தது. மொத்தத்தில இந்த ஸ்கூல் இயக்குனர் ஒரு அருமையான ஸ்கூல காட்ட நினைச்சிருக்கிறாரு. அது அமானுஷ்ய சக்திகளோட நம்மள கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யுது அப்படின்னு சொல்லி, இந்த படத்த சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம வீட்ல இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களோட போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அதாவது பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைங்கள படுத்துறாங்க இல்லையா? அந்த படுத்தல் தவிர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லி, அ இந்த படத்துல ஜாதி, மதம் இத அடிக்கடி யூஸ் பண்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தா, இந்த ஸ்கூல் நம்பர் 1 ஸ்கூலா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. ஆனாலும் ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.